ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருப்பாவையில் ஸ்ரீமத் ராமாயணம் 17வது பாசுரம். அம்பரமே தண்ணீரே அப்படிங்கிற பாசுரத்தை இன்றைக்கி அனுபவிக்க போகிறோம். ரகுபதே ராமச்சந்திர ராகவ தயாநிதே ஹரே ரகுபதே ராமச்சந்திர ராகவ தயாநிதே ராகவ தயாநிதே. நாரத மகரிஷி வால்மீகிட்ட சொல்கிறாளாம். என்ன சொல்கிறாரா? ராமனை பற்றி சொல்லிகிட்டே இருக்கும்போது பிரஜாபதி சமக ஸ்ரீமான் தாதா ரிபுனிஷூதனக ரக்ஷிதா ஜீவலோகஸ்ய தர்மஸ்ய பரிரக்ஷிதா. இந்த ராமபிரான் எப்படிப்பட்டவன் தெரியுமோ? பிரம்மாவை போன்றவன், செல்வச் செழிப்பு நிறைந்தவன், எதிரிகளை ஒழித்து கட்டுபவன், உயிர் பிராணி வர்க்கங்கள் அனைத்தையும் காப்பாற்றுபவன், தருமத்தை கவனத்துடன் கையாள்பவன். இவ்வளோலாம் சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரா, வாரி வழங்குபவன் ராமன், வள்ளல் தன்மை பொருந்தியவன் அப்படின்னு சொன்னாரா. சரி, இந்த வள்ளல் தன்மை பொருந்தியவன் ராமபிரான் எங்கே தெரியறதாம்? அயோத்தியா காண்டத்தில் வனவாசத்துக்கு கிளம்புறானாம் பெருமாள். இப்போ இளைய பெருமாளை பக்கத்தில் வச்சுட்டு செல்வத்தெல்லாம் வாரி வழங்குறானாம். எப்படி வாரி வழங்குறானா? முதியோர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் எல்லா செல்வத்தையும் பங்கிட்டு கொடுத்தானா. ததஸ்ஸ புருஷ வியாகிரக தத்தனம் சகலக்ஷ்மணக விஜேபியோ பால விருத்தேபியக கிருபணேபியோ ஹெதாபயத். எப்படி கொடுத்தானா? சந்தோஷமாக கொடுத்தானா. ஐயோ இந்த செல்வத்தெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்கே அப்படின்னு நினச்சிட்டு கொடுக்கலையா. மனம் நிறைந்த உவகையுடன் அப்படியே உளமாற கொடுத்தானா. இதயபூர்வமாக கொடுத்தானா. என்னுடைய செல்வங்கள்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு யாராருக்கெல்லாம் கொடுத்தானா? எல்லாருக்கும் கொடுத்தானா. குழந்தைகள், பெரியவா, பெண்கள், முதியோர்கள், அந்தணர்கள், வேதம் படித்தவர்கள்னு எல்லாருக்கும் கொடுத்தானா. எப்படி கொடுத்தானா? அவரவர்களுடைய தகுதிக்கு தக்கபடி உபச்சார வார்த்தையெல்லாம் சொல்லி என்னிடமுள்ள செல்வமெல்லாம் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பங்கிட்டு கொடுத்துட்டே இருந்தானா. எவ்வளோ நேரம் கொடுத்தானா? வால்மீகி சொல்கிறார், வெகு நேரம் வரை பங்கிட்டு கொடுத்திருந்தானா. சஜாபிராம பரிபூர்ணமானசோ மகத்தனம் தர்ம பலைருபார்ஜிதம் நியோஜயாமாச சுக்ருஜனே சிராத் யதார்க சம்மான வச்ச பிரச்சோதிதக. அப்போ அழகாக ஒரு வார்த்தை போடுறார் வால்மீகி. இப்படி பெருமாள் தானம் கொடுத்து முடித்த உடனே அந்த இடத்துல இருந்த நண்பர்கள், வேலைக்காரர்கள், வறியவர்கள், பிட்சை எடுத்து ஜீவிப்பவர்கள், அந்தணர்கள், இதில் அவாளுக்குரிய தானங்களால் திருப்தி அடையாதவா ஒருவர் கூட இல்லையா. அயோத்தியில் ஒருத்தர் கூட இல்லையா. அவாவா மனசுக்கு போருன்றவருக்கு அளவுக்கு தானம் பண்ணானா எம்பெருமான். அவாளுக்குரிய மரியாதைக்கும் அந்த தகுதிக்கும் ஏற்றபடி அவாவா வாங்கிட்டாலாம். வாங்கிட்டு இனிமேல் போருராமான் அவளே திருப்பி தானம் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ செல்வத்தையும் எல்லாத்தையும் கொடுத்தானாம். விஜகா சுக்ருது பிரித்திய ஜனோதவா ததா தரித்திர பிக்ஷா சரணச்ச யோபவத் நதத்ர கச்சின்ன பபூவ தர்பிதோ யதார்க சம்மானன தான சம்பிரமைஹி. தானங்களால் திருப்தி அடையாதவர் ஒருவர் கூட இல்லவே இல்லைன்றார் வால்மீகி. யதார்க சம்மானன தான சம்பிரமைஹி. சரி, இந்த வள்ளல் தன்மையெல்லாம் எங்கேருந்து வந்துதா? எங்கேருந்து வந்தது இவருக்கு? குணை தசரதோபமக, குணங்களில் தசரதருக்கு நிகரானவன். தசரதருடைய குணங்கள்லாம் அப்படியே ராமபிரானுக்கு வந்திருக்கின்றார் வால்மீகி. குணை தசரதோபமக. சரி, இந்த தசரதர் என்ன பண்ணாராம்? அவர் எப்படி தானம் பண்ணாராம்? முதல்ல அதுக்கு பாலகாண்டத்திலே சொல்கிறாளாம். எப்படிப்பட்டவர்னா அரசாட்சி. தசரத சக்கரவர்த்தியோட அரசாட்சி எப்படி இருந்ததுன்னா, அந்த அயோத்தியில் தானம் பண்ணாதவா யாருமே கிடையாதான். அயோத்தி வாசிகளே அப்படி இருப்பாளாம். நாம் நிஷ்டபோஜி நான் தாதா, அறுசுவை உண்ணாதவர்களும் அயோத்தியில் கிடையாது. தானம் செய்யாதவர்கள் யாருமே கிடையாது. ஏன்னா யதா ராஜா ததா பிரஜா. ராஜா எப்படி இருப்பாரா? அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் தசரதர் எப்படி இருப்பாராம்? இஷ்வாகூனா மதிரதோ யஜ்வா தர்மபரோ வசி. இஷ்வாகு குலத்திலே தோன்றின தசரத சக்கரவர்த்தி அறத்திலே ரொம்ப நாட்டமுடையவராம். எப்படின்னா அஸ்வமேத ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டுருக்கான்.
நடக்கும்போது யாகசாலையை அமைச்சுட்டு இருக்காளாம். நிறையா பணியாளர்கள் அந்த கட்டுமான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காளாம். இப்போ வசிஷ்டர் கூப்பிட்டு சொல்கிறாராம் எல்லாரையும், அன்னன்னைக்கு கட்டுமான பணிகள்லாம் எவ்வளோ தூரம் நடந்துட்டுருக்குன்னு அந்த பணியாளர்கள்லாம் வந்து சொல்லுவாளாம். எவ்வளோ நடந்துட்டுருக்கு, காரியமெல்லாம் ஆயின்ட்டுருக்கான்னு வந்து ரிப்போர்ட் கொடுப்பாளாம் அவர்கிட்ட. அப்போ வசிஷ்டர் சொல்கிறாராம், நம்ம மன்னருக்கு அலட்சியமாக யாருக்கும் எதுவும் கொடுக்கறது பிடிக்காது. அதனால் நான் கொடுக்குற வேலையை நன்னா செய்யணும் தெரியுமோ. அவஜான தாத்தவியம் கசிய சில்லீலையா பிவா அவஜா கிருதம் கன்யாத் தாத்தாரம் நாத்திர சம்சயக. அப்பா அவகிட்ட சொல்கிறார், எந்த விஷயத்தையுமே அலட்சியமாக பண்ணக்கூடாது. தானம் தர்மம் இந்த விஷயங்கள்லாம் அலட்சியமாக கொடுத்தா ரொம்ப பாவம் வந்துடும் தெரியுமோ அப்படின்னு சொல்கிறார். யார்? குலகுரு வசிஷ்டர். அப்படின்னா அவர்கிட்ட அவரை கூடவே வச்சுட்டுருக்காரு குலகுருவா, அந்த குலத்துக்கே குருவாக இருக்காரு. அப்படிப்பட்ட வசிஷ்டரை பாடம் படிச்சிருக்காரு தசரத சக்கரவர்த்தி. அவர் எப்படி இருப்பாராம்? அந்த அஸ்வமேத ஏற்பாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து மேற்பாவரை பார்க்குறாராம் தசரத சக்கரவர்த்தி. எப்படி சாப்பிடணுமா எல்லாரும்? யார் வந்தாலும் சாப்பாடு இருக்கணும். பிராமணா புஞ்சதே நித்தியம் நாத வந்தச்ச புஞ்சதே தாபசா புஞ்சதே சாபி சமணா புஞ்சதே ததா கணக்கில்லாதவா எந்தெந்த ஜாதியை சேர்ந்தவார்கள், ஏழையாக இருக்கிறவா, வறியவர்கள், பணக்காரர்கள், வயோதிகர்கள், பெண்கள், இந்த வித்தியாசமே பார்க்கக்கூடாது. நிறையா சாப்பாடு போகணும் எல்லாருக்கும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்துருந்தாராம், ஆணை பிறப்பிந்தாராம். இவள் என்ன பண்ணுவாளாம், இந்த பணியாளர்கள்லாம் சக்கரவர்த்தி சொல்லிட்டாருன்னு தானம் எடுத்து கொடுத்துட்டே இருப்பாளாம் எல்லாருக்கும். என்னென்ன வேணுமோ துணிமணியெல்லாம் ஒரு பக்கம் தானம் கொடுத்துட்டுருப்பாளாம். ஏழை எளியவர்களுக்கு யாருக்கு வேணுமோ சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாளாம். திடீர்னு வருவாராம் சக்கரவர்த்தி. கொடு கொடு அன்னம் கொடு ஆடை கொடு 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 இன்னும் கொடு அப்படின்னு பக்கத்தில் நின்று அவளை ஊக்குவிச்சுட்டே இருப்பாரா. தீயதாம் அன்னம் வாசாம்சி விவிதானிச்ச தீயதாம் அன்னம் வாசாம்சி விவிதானிச்ச இது சஞ்சோதிதாஸ்தத்ர ததா சக்ருரநேகசக. கொடு 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 அன்னம் கொடு ஆடைகள் கொடு அப்படின்னு உற்சாகப்படுத்திகிட்டே இருப்பாராம். அப்படி அதனால் வாரி 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 வழங்கிட்டே இருப்பாராம். அதனால தான் குணை தசரதோபமக. எம்பெருமானுக்கு அந்த வள்ளல் தன்மை யார்கிட்டேருந்து வந்துதான்? சக்கரவர்த்திகிட்டேருந்து வந்ததுன்றார் வால்மீகி. இந்த பாசுரத்தில் ஆண்டாள் நாச்சியார் நந்தகோபுரம் எழுப்புறா. கோயில் காப்பான் வாசல் காப்பான் 2 பேரும் உள்ளே விட்டுட்டா. முதல்ல நந்தகோபர், அடுத்தது யசோதை படுத்துட்டுருக்கா. முதல்ல நந்தகோபரை எழுப்புறாள். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். அடுத்தது யாரை எழுப்புறா? யசோதை பிராட்டியை எழுப்புறா. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி. அம்மா யசோதம்மா, நீ எப்படிப்பட்டவள் தெரியுமோ? நாரீணாம் உத்தமாவதூஹு அப்படின்னு சீதா பிராட்டியை வால்மீகி கொண்டாடுறாரு. அப்படி பெண்களிலே நீ உத்தமமானவள் தெரியுமோ? நாரீணாம் உத்தமாவதுகு, சீதா பிராட்டி மாறியாச்சே நீ. அப்படிப்பட்ட யசோதை பிராட்டியே அப்படின்னு யசோதை பிராட்டியை எழுப்புறாளாம். இந்த பிராட்டி எப்படிப்பட்டவளாம்? யசோதை பிராட்டி சீதா பிராட்டி மாறியே கருணை மிக்கவளாம். ஏதாவது கொம்பில் ஏதாவது அதில் பூச்சி கீச்சி வந்ததுன்னா முதல்ல கொழுந்து வாடிடுமாம். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே. இந்த குலவிளக்கே அப்படின்ற வார்த்தையை எங்கே சொல்கிறாராம்? திருவடி சொல்கிறாராம். லங்கையில் போய் என்ன பண்ணாராம்? ராவணனுடைய அரசவைக்கு போகிறாரா. ராவணனுக்கு அறிவுரையெல்லாம் சொல்கிறாராம். ராவணனுக்கு பிடிக்கலையா, இவனை கொன்னுன்னொன்னே விபீஷணன் எழுந்திருக்கிறாராம். தூதனா வந்தவனை கொல்லப்படாது, தர்மசாஸ்திரம் சொல்கிறது அப்படின்னவனை என்னவோ அன்றைக்கி எடுத்துட்டானா அந்த சாஸ்திரத்தை ராவணன். சரி, அப்பன்னா இந்த குரங்குகளுக்கெல்லாம் வால் தான் ரொம்ப முக்கியமாக பிடிச்ச உறுப்பு. அதனால் அதில் தீ வைத்து விடுங்கள்னு சொன்னவொடனே அந்த தீயை வைத்து இலங்கை முழுவதும் கொளுத்தினாராம் திருவடி. அப்போ நினச்சிட்டாராம், அடடா நம்ம முட்டாள்தனமாக காரியம் பண்ணிட்டோமே. அன்னையும் சீதா மாதாவும் இந்த அசோகவனத்தில் தானே இருப்பா, அதுவும் சேர்ந்து எரிஞ்சிருமே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சாராம். அப்புறம் உடனே மனசில் நினச்சிட்டாராம், என்னுடைய வாலில் நெருப்பு வச்சானே அந்த ராவணன், எனக்கு அது சுடவே இல்லையே. யாருடைய பிரபாவம் அது? இந்த ராமனுடைய பிரபாவத்தாலும் வைதேகியினுடைய புண்ணியத்தாலும் தானே எனக்கு இந்த வாலில் நெருப்பு சுடாமல் இருக்குது.
மேலும் இந்த சீதா பிராட்டி எப்படிப்பட்டவள் தெரியுமா? இந்த அயோத்தியில் இருக்கிறவளுக்கு அந்த மொத்த பரம்பரைக்கே குலவிளக்கு போன்றவள், கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே, திரயாணாம் பரதாதீனாம் பிராத்ருணாம் தேவதாச்சயாம். 3 லோகங்களுக்குமே இவள் தெய்வம் போன்றவள். இஷ்வாகு பரம்பரைக்கே குலவிளக்கு போன்றவள், திரயாணாம் பரதாதீனாம் பிராத்ருணாம் தேவதாச்சயா, கொழுந்தே குலவிளக்கே கொழுந்தே குலவிளக்கே அப்படின்னு சீதா பிராட்டி மாதிரி இருக்கிற யசோத பிராட்டியை எழுப்புறாளாம். அடுத்தது உம்பர்கோமானே உறங்காய் எழுந்திராய் அப்படின்னு கண்ணனை எழுப்புறாளாம். அப்போ என்ன சொல்கிறாளாம்? என்ன நீ இப்படி படுத்துட்டு இருக்க? ஒரே ஒரு பெண்ணுக்காக அப்படி உருகி தேஞ்சு போனானே அந்த ராமன், அந்த ராமாவதாரத்தை நீதானே எடுத்தாய். ராமாவதாரத்தும் போது எப்படி உருகின ஒரு பெண்ணுக்காக? இது எங்கே தெரியறதுனா சுந்தரகாண்டத்தில் திருவடி சொல்கிறானா அன்னைக்கிட்ட, அம்மா சீதாம்மா நீங்கள் ராமன் எப்படி இருக்கான்னு கேட்டேலே, அனித்ரக் சததம் ராமகா சுப்தோ பிச்சனரோத்தமகா சீதேதி மதுராம் வாணிம் வியாகரன் பிரதிபுத்தியதே. தூக்கமே கிடையாதுமா ராமனுக்கு. அப்படி கண்ணாசந்து தன்னை மறந்து அலுப்பில் கண்ணை மூடினாலும் திடுக்குன்னு கண்ணை முழிச்சுக்கிறார். சீதேதி மதுராம் வாணிம், சீதே 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 அப்படின்னு சொல்லிண்டேதாம்மா கண்ணை முடிச்சுக்கிறார். அப்புறம் என்ன பண்ணுறாரு தெரியுமா? பக்கத்தில் இருக்கிற ஏதாவது மரத்தில் பழம் புஷ்பம் ஏதாவது ஒரு மனசுக்கு பிடிச்சமான பிரீத்திக்கு விஷயமான ஏதாவது ஒரு வஸ்துவை பார்த்தா திருஷ்ட்வா பலம் வா புஷ்பம் வா என்வான்யது சுமனோகரம் பகுசாக பிரியாத்யேவம் ஸ்வசம்ஸ்வாம் அபிபாஷதே. ஏதாவது நல்ல வஸ்துவை கண்ணால் பார்த்தா உடனே நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஹா சீதே ஹா பிரியே அப்படின்னு நீங்கள் நேர்லேயே பக்கத்தில் இருக்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாருமா. அனித்ரம் சததம் ராமக அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்படி ராமாவதாரத்தில் ஒரு பெண்ணுக்காக அப்படியே இமையே கொட்டாமல் இருந்தியேம்மா, இமையே மூடாமல் இருந்தியேப்பா. இப்போ ஏன் தூங்குகிறாய் கண்ணா? நீ தானே ராமாவதாரத்தில் அனித்ரம் சததம் ராமகான்னு இருந்த, இப்போ ஏன் தூங்குற? உம்பர்கோமானே உறங்காய் எழுந்திராய் அப்படின்னு எழுப்புறா. அடுத்தது செம்பொற்கழலடி செல்வா பலதேவா, செம்பொற்கழலடி செல்வா பலதேவா. பலராமனை எழுப்புறா. எப்படி எழுப்புறாளாம்? லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா, கைங்கரிய லக்ஷ்மியை உடையவரே. இளைய பெருமாளை மாதிரி நீ முன்னாடியே பிறந்துட்டேன். இந்த அவதாரத்தில் கிருஷ்ணனுக்கு முன்னாடியே பிறந்தவரே. நீங்கள் என்ன பண்ணோம்? இளைய பெருமாளை மாதிரி நீங்களும் உறங்காதிருக்க வேண்டாவோ. நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் தெரியுமோ? நீங்களும் எழுந்துண்டு உங்கள் தம்பியையும் எழுப்பி விடணும். பெருமாளுக்கும் மகாராஜருக்கும் விபீஷணனுக்கும் எல்லாருக்கும் ஒத்தாசை பண்ணது நீர்தானே இளைய பெருமாளாக இருந்துண்டு. இப்போ பலராம் அண்ணாவா இருந்துண்டு உங்கள் தம்பியையும் எழுப்பி எங்களுக்கும் ஒத்தாசை பண்ணி எங்களெல்லாம் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கிறா. இப்படி 17வது பாசுரத்தை அனுபவித்தோம். நாளைக்கு 18வது பாசுரத்தை ஸ்ரீமத் வால்மீகி ராமாயண ஸ்லோகங்களோடு அனுபவிப்போம். ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண கிருஷ்ண ராம கோவிந்த நாராயண ராமகிருஷ்ண கோவிந்த நாராயண. நமஸ்காரம்.